உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மார்ச் மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன, இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். தனுசு ராசி 3ஆம் பாவத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கையோட மார்ச் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போயிடுவார். இதில் சுக்கிரன் சனி பகவானோட உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வருடக்கோள்களில் குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறார். இந்த வக்கர நிலையினால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானீங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளானதுக்கு காரணம். நாளுக்கு நாள் பிரச்சனை இங்கே அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு புறம் தொழில் ரீதியில் பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வேலை ரீதியில் இடம் புரியாத மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள். இதில் இடமாற்றங்கள் செய்யலாமான்னு நினச்சா செய்தால் இந்த நேரத்தில் சரியாக தப்பான்ற ஒரு குழப்பம். இதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தாலும் அது தடையாயிட்டே இருக்குது. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம். இந்த மார்ச் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் 4க்கு மேலே 5, 6, 7, அதாவது 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறிடும். திசாபுத்திகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தால் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸில் சாதிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறிடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய லக்னபாவம் பொறுத்து பல விஷயங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை சொல்கிறேன்னா, சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. அதே நேரத்தில் சனியோட சுக்கிரன் சேர்ந்தாலும் ராகுவோட சுக்கிரன் சேர்ந்தாலும் அது பெரிய லெவலில் யோகத்தை உண்டாக்கிடும். உங்கள் லக்னத்திற்கு லாபஸ்தானாதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். அதுலேயும் ப்ரமோஷன் தடைப்பட்டது கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக மாறும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வியில் அவங்க முன்னேற்றங்கள் அடைவாங்க, நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் அடிப்பாங்க. சிலர் படித்த இடத்துலேருந்து அங்கிருந்து அவங்களுக்கு வேலைக்கு எடுக்கிற அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் அமையும். அவர்களுக்கும் வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அடையும். ஆனால் நல்ல டேலண்டான பர்சனாக இருப்பீங்க தனுசு ராசி என்பர்கள். ரொம்ப டேலண்ட் இருக்கும். உங்கள் டேலண்ட்டை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும். பட் ஆனால் இங்கே ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் இப்படி இருக்குது? நாம் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் பார்த்தா அதற்குண்டான பலனை அடைய முடியல. ஏன் இவ்வளோ தடைகள், ஏன் இவ்வளோ தாமதங்கள், ஏன் இவ்வளோ குழப்பங்கள் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் சொல்லணும்னா தனுசு ராசி என்பவர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தெய்வ சிந்தனைகளோடு இருக்கக்கூடியவங்க, உண்மை நேர்மை யதார்த்தம் நினைக்கக்கூடியவங்க. அப்படி குடும்ப ரீதியில் யதார்த்தமாகவும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் எல்லா விதத்திலையும் உங்களுடைய கஷ்டங்களை அவங்கள காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் செய்தீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே உங்களை புரிஞ்சுக்கலை. சிலருக்கு ஒரே குடும்பத்தில் இருந்து இன்றைக்கி தேவையில்லாத மனச்சஞ்சலங்களும், ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு சிலருடைய வாழ்க்கையில் பேச்சுவார்த்தையே இல்லாத அளவுக்கும் குழப்பங்களும், இதுலேயும் இன்னும் சிலர் திருமணமாகி கொஞ்ச காலகட்டங்களில் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமைகளும். இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா, இதிலிருந்து நம்ம மாற்றங்கள் பிறக்குமா, மாறுதல்கள் கிடைக்குமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்ததனுடைய விளைவுகள் இன்றைக்கி உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும். அதனால் அவங்களுடைய லைஃப்பை மீண்டும் சரி செய்து அவங்கள ஒரு நல்ல இலக்கை நோக்கி கொண்டு வரணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இப்போ எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக 100% சொல்கிறேன், இந்த நேரத்தில் தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைச்சி மீண்டும் ஒரு நல்ல இலக்கை உருவாக்கி பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அதுலேயும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு அழகாக அருமையான ஒரு வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது மாறப்போகுது. அதுலேயும் நீங்கள்
உண்மையே சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ரொம்ப நாள உபாதைகளாக இருந்திருக்கும். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு தீர்வு இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு நினச்சவங்களுக்கு அது ஒரு தெளிவாக அப்படியே அதிலேருந்து அந்த பிரச்சனை வந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்களை இது மாறும். அதுலேயும் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக ரொம்ப நாள் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதனால் நிறைய விஷயம், சில மன அழுத்தத்தில் சிலர் இருந்திருப்பீங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அழகாக வெளியில் வந்துடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திருமண முயற்சிகள் தடை, ரொம்ப நாளாக தடையாகிட்டே இருந்திருக்கும். அந்த திருமண முயற்சி தடையிலிருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லை கொடுப்பீங்க. ஒரு ஒரு அருமையான லைஃப்பை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலம். இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து கடைசியில் பார்த்தா ரிஜெக்ட் ஆகி போயிருக்கும். ஆனால் அது வந்து இப்போ உங்களுக்கு அழகாக கைக்கூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களை இது மாறும். உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய அமைவுகளில் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல்களில் நீங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய வாங்கின பூமி ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். கூட பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்களும் விலகும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறும். அதுலேயும் கொடுத்த பணம் கைவந்து சேரக்கூடிய ஒரு காலம். ரொம்ப நாள் கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு அது அப்படியே டவுன் ஆகி அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு உண்டான அருமையான ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்க போகுது. முயற்சிகள் பலப்படுத்துங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். கவலைகள் வேண்டாம். என்னை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல காலகட்டங்களாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்கள் நீங்கி ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் தலைமையாக நின்று சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம். அதில் சர்வாஷ்ட வர்க்க பலன்களும் ப்ளஸ் திசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லுக்கு ஆளாக்கிடும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் இருக்கு இல்லையா, அது நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு ஜாதகமாக உங்களுக்கு மாறிடும். டாப் லெவலில் நின்று செயல்படுவீங்க. உயர்தர வளர்ச்சியை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வேகம் வேறு லெவலில் இருக்கும். அதனால் ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு என்ன எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.